டெய்லர் அக்கா தப்பு பண்றாங்கன்னு சொல்லி கேஸ் போடலாமே, ஏன் போடல? கண்டென்ட். இப்போ அவங்க பண்றது எல்லாமே கண்டென்ட்காக மட்டும். அவங்க கிட்ட தான் நீங்க கேட்கணும். என்ன பார்த்தா இப்போ என் போட்டோ ஏன் யூஸ் பண்ணும்? ப்ராடக்ட் வித்தவர் அவர் தானே, எதுக்கு என் போட்டோ யூஸ் பண்ணும்? சரி, போட்டோவை யூஸ் பண்ண இந்த நபர் வந்து ப்ராடக்ட்டை வந்து ப்ரொமோஷன் பண்ணியிருக்காரா? நீங்க முதல்ல அந்த வீடியோ பாத்தீங்களா? அந்த என்ன போட்டிருந்துச்சு? நான் இது ப்ரொமோஷன் கிடையாது, ரிவ்யூ அப்படின்றது. அப்புறம் என்ன? வாவ், இது சாப்பிட்டோன்னே முறுக்கிறது உடம்பெல்லாம். இது ப்ரொமோஷன் இல்லை. கீழே போட்டிருக்கேன் பாருங்க, நான் ப்ரொமோஷன். இந்த மாதிரி ப்ரொமோஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொமோட் பண்ற நிறைய பத்திரிகை கூட்டங்கள் இருக்கு. அதுல வந்து இருப்பான் இந்த ஃபுட் ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருப்பான். இதே மாதிரி நிறைய யூடியூபர்ஸ் நிறைய பார்த்துட்டு இருக்கும். பார்த்தோன்னா இந்த மொபைல் வாங்குங்கன்னு சொல்லுவான். இவன் வந்து இப்ப வந்து நியூட்ரிஷன் இதை வாங்குங்கன்னு சொல்றான். நிறைய லேடிஸ் கூட சொல்லிட்டு இருக்காங்க, நிறைய பேர் இதை மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டா ப்ரொமோஷன் இல்லை. அப்புறம் இது என்ன, இது பேர் என்னது தம்பி? டிசைனிங் ஃபீல்ட்ல 15 வருஷமா இருக்கிறேன். 15 வருஷமா இருக்கு. ஸோ எது ப்ரொமோஷன் இல்லை எங்களுக்கு நல்லா தெரியும். நாங்க எப்படி ப்ரொமோட் பண்ணுவோம் எங்களுக்கும் தெரியும். நான் வந்து பிசினஸ் அனலிஸ்டும் படிச்சிருக்கிறேன். ஸோ எப்படி ப்ரொமோட் பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியும். இது ப்ரொமோஷன் இல்லைன்னு சொன்னா எங்க ஃபீல்டுல ஒருத்தன் கூட நம்ப மாட்டான். இவன் நிறைய விஷயம் ப்ரொமோட் தான் பண்ணிட்டு இருக்கிறான். ஒரு பாடி பில்டரா இருக்கிறவன் இதை சாப்பிட்டு தான் வந்து நான் பாடி பில்ட் பண்றேன்னு சொல்றாங்கன்னா அப்பவே தெரிஞ்சு அது ப்ரொமோஷன் அர்த்தம் மாட்டாங்க. எங்க மாஸ்டர் அப்ப இது வரைக்கும் யாரும் சொல்ல, எங்க மாஸ்டர் முன்னாடி இது மாதிரி நீங்க சத்துமாவும் ஏதாவது ஒன்று சாப்பிட்டா எங்க மாஸ்டர் அடி பின்னிடுவாரு. எங்க மாஸ்டர் கீழே இருக்கிறவர் தான் பாஸ்கர். பாஸ்கர் யாருன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மிஸ்டர் மெட்ராஸ் ஆனாரு, அதுக்கப்புறம் மிஸ்டர் தமிழ்நாடு, இப்ப மிஸ்டர் இந்தியா வரைக்கும் போயிருக்காரு. அந்த பாஸ்கர் பில்ட் பண்ணது இது மாதிரி சாப்பிட்டு பில்ட் பண்ணல, ஓகேவா? இன்ஜெக்ஷன் போட்ட இது மாதிரி சாப்பிட்டா எதுவுமே பில்ட் பண்ணல அவரு. அவங்க எல்லாம் எக்ஸசைஸ் பண்ணி தான் பில்ட் பண்ணது. நாங்களும் அதுக்கு தான் நாங்க போயிடணும். எங்க மாஸ்டர் அதுதான் சொல்லி கொடுப்பாரு. இவன் வீடியோ முடிச்சு உள்ள போய் பார்த்தேன். அவன் பச்சையா ப்ரொமோஷன் மட்டும் பண்ணல. இவன் பண்ணது என்னன்னா டிமோட்டிவேஷன். ஒரு பையன் வந்து கேட்கறான், பாடி பில்டிங் பண்ணும் ப்ரோ, என்கிட்ட 25,000 ரூபாய் இருக்கு, நான் பண்ணலாமா அப்படின்னு கேட்டதுக்கு இவன் சொல்றான் ஒரு வார்த்தை, 25,000 பண்ணாத, வேற தொழிலுக்கு போ, வேற ஏதாவது வேலை பார்த்துட்டு போன்னு சொல்றான்னா இவன் உண்மையான ஒரு பாடி பில்டரா? மற்ற ஃபீல்டுல மூக்கு நுழைக்கிறதுக்கு பதிலா உன் ஃபீல்ட கரெக்டா போக்கஸ் பண்ணிட்டு போ. உன்கிட்ட யாராவது இது மாதிரி வந்து கேள்வி கேட்கறாங்க, ப்ரோ நான் எப்படி வரலாம் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு நீ ஒன்னால முடிஞ்ச விஷயங்களை சொல்லு. அவங்களை டிமோட்டிவேஷன் பண்ணாத. நீ இதை தின்னணும், இது பண்ணனாதான் உடம்பு வந்து ஏறும்னு சொல்றேன்னா கண்டிப்பா எந்த ஜிம் ட்ரெயினரும் அது சொல்ல மாட்டாங்க. ஒரு 25,000 ரூபாய் கொடுத்து நான் வர முடியுமா? நீ அதுக்கு வா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கூப்பிட்டு போறதை விட்டுட்டு சத்து உருண்டை தின்னாதான் முடியும்னு சொல்றேன்னா நீ எப்படி? அப்ப நீ இப்படிதான் உருவாயிருக்கிற. அப்ப நீ இப்படி உருவானாலதான் ஓ வாயில அந்த வார்த்தை வருது. ஓ வாயில அந்த வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் நீ மத்தவங்களை பார்த்து கை நீட்டி பேசுறதுக்கு தகுதியே இல்லப்பா.